ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 21/8/2024. ஷிபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உயிரோட்டமுள்ள கலங்கரை விளக்காக இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். வீட்டிற்கான வழி சொல்ல வேண்டும். எப்படி அந்த லைட் ஹவுஸ் எல்லாருக்கும் வழி காட்டுதோ அதே போல் நாமும் அப்பாவினுடைய அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும், வீட்டிற்கு போகிறதுக்கான வழியை சொல்லணும் அப்படின்றார். கேள்வி கேட்குறாங்க, அப்பா, இன்னும் போக போக எந்த ஒரு டைரக்ஷன் மற்றும் எந்த விதியின் மூலம் அநேக ஆத்மாக்கள் சந்திக்க போகிறார்கள்? பதில் சொல்கிறாங்க, இன்னும் போக போக நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகளிடம் சென்றீர்கள் என்றால் இந்த வைகுண்டத்தின் இளவரசன் ஆவதற்கான ஞானம் கொடுப்பார்கள் என்ற டைரக்ஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும். இந்த சமிக்ஞை அவர்களுக்கு பிரம்மாவின் காட்சியின் மூலம் கிடைக்கும். குறிப்பாக பிரம்மா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சிதான் கிடைக்கிறது. எப்படி ஆரம்பத்தில் காட்சியினுடைய நடிப்பு நடந்ததோ அதுபோல் கடைசியிலும் கூட நடக்கப் போகிறது. எப்படி ஸ்டார்டிங்கில் இந்த காட்சி பார்த்து தான் வந்தாங்க எல்லோரும் சென்டருக்கு, அதுபோல் லாஸ்ட்லேயும் எல்லா ஆத்மாக்கள் வருவாங்க அப்படின்றார் பாபா. அந்த சாட்சாத்காரத்துக்கான கீயை ஓப்பன் பண்ணிடுவார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளிடம் கேட்கிறார், அனைவரிடமும் கேட்க முடியாது தானே, அதனால் நளினி குழந்தையிடம் கேட்கிறேன் அப்படின்றார். இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யாருடைய நினைவில் அமர்ந்துள்ளீர்கள் அப்படின்னு பாபா அவங்கள பார்த்து கேட்குறாங்க. அது பாபாவினுடைய நினைவில் அப்படின்றாங்க அவங்க. பாபாவினுடைய நினைவில் மட்டும் அமர்ந்துள்ளீர்களா அல்லது இன்னும் வேறு ஏதாவது நினைவு இருக்கா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா பாபாவோட நினைவின் மூலமாகத்தான் விக்ரமங்கள் விநாசமாகும். அதில் வேறு ஏதாவது நினைவு செய்கிறீங்களா அப்படின்றார். ஏன்னா இது புத்தியினுடைய வேலை. ஆத்மாக்களாகிய நாம் வீட்டிற்கு போகணும், ஆகையால் வீட்டையும் நினைவு செய்யணும் அப்படின்றார். நல்லது, வேறு என்ன செய்ய வேண்டும்? என்ன வீட்டிற்கு சென்று அமர்ந்து கொள்ள வேண்டுமா? வீட்டுக்கு மட்டும் சாந்தி தாம் போய் உட்காந்துட்டா போதுமா? அடுத்தது நம்ம ராஜ்யத்துக்கு வரணும் இல்லையா? அதுக்காக அடுத்தது சொல்கிறாங்க, விஷ்ணுவிற்கு சுயதர்ஷன சக்கரம் காட்டுகிறார்கள் அல்லவா, அதனுடைய அர்த்தத்தையும் இப்போ அப்பா புரிய வைக்கிறாரு. சுயம் என்றால் ஆத்மாவினுடைய தரிசனம். சுயதர்ஷனம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ சுயதர்ஷனம் அப்படின்னா ஆத்மாவினுடைய தரிசனம், அதாவது 84 பிறவிகளுடைய சக்கரம். எனவே அந்த சக்கரத்தையும் நீங்கள் சுற்றணும் அப்படின்றார். முதல்ல புத்தியில் அப்பாவோட நினைவு இருக்கணுன்னாரு, நினைவு அப்புறம் எங்கே போகணுன்னாரு, வீட்டுக்கு போகணுன்னாரு, அதுக்கப்புறம் சுயத்தினுடைய தரிசனம், ஆத்மாவினுடைய அந்த 84 பிறவினுடைய சக்கரத்தையும் சுற்றணும் அப்படின்றார். நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றிவிட்டு வீட்டிற்கு செல்வோம் என்பதை இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பிறகு அங்கிருந்து சத்தியுகத்திற்கு நடிப்பை நடிக்க வருவீங்க. பிறகு 84 பிறவிகளுடைய சக்கரத்தை சுற்றுவீங்க அப்படின்றார். விஷ்ணுவுக்கு எந்த சக்கரமும் கிடையாது, ஏன்னா அவர் சத்தியுகத்தினுடைய தேவதை. விஷ்ணுபுரின்னு சொன்னாலும் சரி, லக்ஷ்மி நாராயணபுரின்னு சொன்னாலும் சரி, அல்லது சொர்க்கம்னு சொன்னாலும் சரி, எல்லாமே சரிதான் அப்படின்றார். லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் சொர்க்கத்தில் இருந்தது அப்படின்றார். அங்கே ராதை கிருஷ்ணருடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் தவறுன்றார். ராதை கிருஷ்ணர் ராஜ்யம் கிடையாது, ஏன்னா அவங்க தனித்தனி ராஜ்யத்தினுடைய இளவரசன் இளவரசி. அவங்க சுயமரத்துக்கு அப்புறம்தான் லக்ஷ்மி நாராயணராக ஆகிறாங்க. அப்போ தான் அவங்களுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றார். விஷ்ணுவுக்கு காட்டப்பட்டுள்ள இந்த சக்கரம் கூட உங்களுடையது தான் அப்படின்றார். ஏன்னா ஆனால் இப்போ நம்ம முயற்சியாளராக இருக்கிறோம், அதனால் இந்த அடையாளங்களை நமக்கு கொடுக்க முடியாது அப்படின்றார். இங்கே நீங்கள் அமரும் பொழுது அமைதியாக மட்டும் அமரக்கூடாது, ஆஸ்தியையும் நினைவு செய்யணும், அதுக்கு தான் இந்த சக்கரம் அப்படின்றார். நீங்கள் பேசுகின்ற நடக்கின்ற கலங்கரை விளக்காவீர்கள். ஒரு கண்ணில் சாந்தி தாமம், ஒரு கண்ணில் சுகதாமம் ஆகும். ரெண்டையுமே நினைவு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்றார். ரெண்டுமே பிரிக்க முடியாது, ஒன்றோடு ஒன்று இணைந்தது. நினைவின் மூலமாகத்தான் பாவம் அழியணும். வீட்டை நினைவு செய்வதன் மூலமாக வீட்டுக்கு போயிடுவீங்க. பிறகு சக்கரத்தை நினைவு செய்வதன் மூலமா ராஜ்யத்துக்கு வந்துடுவீங்கன்றார். இந்த முழு சக்கரத்தினுடைய ஞானம் உங்களுக்கு தான் இருக்குன்றார். இப்பொழுது இந்த கடைசி பிறவி மரணலோகத்தில், புதிய உலகத்தை அமரலோகம்னு சொல்லப்படுது. அமரர் அப்படின்னா எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பது அப்படின்றார். ஏன்னா ஆத்மாவுக்கு ஒருபோதும் அழிவு கிடையாது, அது இறப்பதில்லை. இங்கே இருந்து இருந்து திடீர்னு மரணம் ஏற்பட்டுடுது. இங்கே உட்காண்டிருக்கும் போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது, வியாதி வருது. ஆனால் அங்கே சத்தியுகத்தில் இறப்பதற்கான பயம் இருக்காதுன்றார். அங்கே ஆத்ம ஞானம் இருக்கும், அதன் பெயரே அமரலோகம் அப்படின்றார். வயதானவராக ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்தது நாம் கர்ப்ப மாளிகையில் போயிட்டு பிரவேசிப்போம், புது உடல் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஞானம் இருக்கும். ஆனால் இப்போ சரீரத்தை விட்டாலும் கர்ப்ப சிறைக்கு தான் போகிறாங்க. ஏன்னா அந்த ஆத்மா செய்த அந்த கர்மத்தின் அனுசாரம் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கு.
அங்கே சத்தியுகத்தில் கர்ப்ப மெகல் தான் இருக்கும். ஏன்னா அங்கே பாவம் எதுவும் செய்யறதில்ல, அதனால் தண்டனை அனுபவிக்க வேண்டிய விஷயமும் இல்லைன்றார். இங்கே பாவம் செய்கிறாங்க, அந்த காரணத்தினால தான் தண்டனை அனுபவிச்சுட்டு அந்த ஜெயில் மாதிரி அந்த உள்ளுக்குள்ளாரே தண்டனை அனுபவிக்கிறாங்க கர்ப்பத்தில் இருக்கும்போது. அப்புறம் பிறகு வெளியில் வராங்க, வந்து திரும்பியும் பாவத்தை தான் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இது இருக்கிறதே பாவ ஆத்மாக்களுடைய உலகம் அப்படின்றார் அப்பா. இங்கே துக்கம்தான் ஏற்படுது, ஆனால் அங்கே சத்தியுகத்தில் துக்கன்ற வார்த்தையே கிடையாது அப்படின்றார். கீதையில் பரம்பிதா பரமாத்மா அப்படின்ற பேருக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பெயரை போட்டுட்டாங்க, கிருஷ்ணர் பகவான் வாக்கு அப்படின்ட்டு. இது பெரிய தவறுன்றார். கிருஷ்ணர் என்பவர் ரதி, அதாவது சாரதி, அந்த ரதத்தை ஓட்டக்கூடியவர். ஆகையால் அவருக்கு ரதம் வேண்டும் இல்லையா அப்படின்றார். இப்போ அவருக்கு என்ன ரதம் வேண்டுமா என்ன அப்படின்றார். அவரே தேகதாரி. கிருஷ்ணருடைய பெயரை யார் வச்சாங்க? பிறந்த 6ஆம் நாள் வருது அப்படின்னா அப்போ தான் எல்லாருக்கும் பேர் வைப்பாங்க, பேர் வைக்கிற பெயர் சூட்டு விழா வைப்பாங்க இல்லைங்களா. ஆனால் பாபாவை வெறுமனே சிவன் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா ஆத்மாக்களாகிய நீங்கள் பிறப்பிறப்பில் வரீங்க, அதனால் சரீரத்தினுடைய பெயர் மாறுது. சிவபாபா பிறப்பிறப்பில் வர்றதே கிடையாது, அவர் எப்பொழுதும் சிவன் தான். புள்ளி வைக்கிறார்கள் அப்படின்னா கூட சிவம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த புள்ளியான ஆத்மா முற்றிலுமே சூட்ச்மமாக இருக்குது. ஒருவேளை ஆத்மாவினுடைய காட்சி ஏற்படுது அப்படின்னாலும் அது யாருக்கும் புரியறது கிடையாது. பிடிவாதமான பக்தி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தரிசனம் கிடைக்கிது அப்படின்னா அதில் குஷி அடைஞ்சிடறாங்க காட்சி பார்த்த உடனே. மற்றபடி அவங்களுக்கு அதனால் என்ன பலன் இருக்குது? முக்தி, ஜீவன் முக்தியினுடைய விஷயம் எதுவுமே அதில் இல்லை. அது எல்லாமே பக்தி மார்க்கம். ஆனால் இது ஞான மார்க்கன்றார். இங்கே உங்களுக்கு பிரம்மாவுடைய காட்சி ஏற்படுது, இல்லை கிருஷ்ணருடைய காட்சி ஏற்படலாம். நீங்கள் இந்த மாதிரி பிரம்மா கிட்ட போனீங்க அப்படின்னா இந்த கிருஷ்ணபுரி வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு அதன் மூலயமா நமக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி கிடைக்கிறதுக்கான ஒரு காட்சி ஏற்படுது. அதுதான் அந்த பக்தியினுடைய சாட்சாத்காரத்துக்கும் ஞானத்தில் வந்த பிறகு ஏற்படக்கூடிய சாட்சாத்காரத்துக்கும் உள்ள வித்தியாசம்ன்றார். மற்றபடி இங்கே கூட காட்சி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் உடனே சத்கதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு கிடையாது. மற்றபடி நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, உங்களுக்கு சொர்க்கம் போகிறதுக்கான வழி கிடைக்கும், அதுபடி நீங்கள் நடந்தீங்கன்னா அப்படின்ட்டு இங்கே வந்தால் புரிஞ்சுக்குவாங்க அவங்க. அந்த சமிக்ஞைனா கிடைக்குது, அவ்வளோதான் அப்படின்றார் பாபா. நீங்கள் தாமரை மலருக்கு சமமாக ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நிலையாக அப்படி இருப்பது இல்லை அப்படின்ட்டார். ஆகையால் தான் விஷ்ணுவுக்கு அந்த அலங்காரத்தை கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய ஸ்டேஜ் அப் அண்ட் டவுன் ஆகிறதுனால நம்மக்கிட்ட இல்லை. அதை தேவதா ரூபத்தில் இருக்க விஷ்ணுவுக்கு கொடுத்துட்டாங்க. இல்லை அப்படின்னா தேவதைகளுக்கு சங்கு போன்றவற்றினுடைய அவசியம் என்ன இருக்குது? வாயின் மூலம் சொல்வதை தான் சங்கோலின்னு சொல்லப்படுது. இப்போ தான் நம்ம இந்த ஞானத்தை எல்லாருக்கும் வாயினால் சொல்லி புரிய வைக்கிறோம். அதனுடைய அடையாளமாக தான் சங்க காமிச்சிருக்காங்க. அதே போல் தாமரனுடைய ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறார். பிராமணர்களாகிய நீங்கள் தான் இந்த சமயத்தில் தாமரை மலருக்கு சமமாக ஆகுறீங்க, அதற்கான முயற்சி செய்யறீங்க, ஆகணும் இல்லைங்களா. அது எல்லாமே உங்களுடைய அடையாளங்கள் தான். அதே போல் கதாயுதம் காண்பிக்கிறாங்க, அதுவும் 5 விகாரங்கள் என்னும் மாயை வெல்வதற்காகத்தான் அப்படின்றார். அதனால் பாபா சொல்கிறாங்க, என்னை மட்டுமே நினைவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகுன்ற வழியை பாபா சொல்கிறாங்க. ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபாவை நினைவு செய்யுங்கள். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர்கள் கிடையாது. நினைவின் மூலமாக தான் உங்களுடைய பாவங்கள் அழியும், இதற்கு நான் கேரண்டி தரேன் அப்படின்றார் அப்பா. பாபாவினுடையது சகஜமான ஞானம் மற்றும் சகஜமான விஷயமாகும். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லா செயலும் செய்யுங்க, செஞ்சுக்கிட்டே என்னை நினைவு பண்ணுங்க அப்படின்றார். அவ்வளோதான். வேலை போன்றவை செய்யுங்க, உணவு சமையுங்க, இருந்தாலும் என்னுடைய நினைவில் இருந்துட்டு செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது உணவும் சுத்தமாக இருக்கும். ஆகையினால தான் பிரம்மா போஜனத்தை தேவதைகளும் விரும்புவாங்க அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட போக் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அங்கே வதனத்தில் கூட்டம் கூடுது அப்படின்றார். பிராமணர்கள் மற்றும் தேவதைகளுடைய கூட்டம் கூடுது. யார் யாரெல்லாம் அங்கே பாபா குழந்தையாகி சரீரம் விட்டு போனாங்களோ, அட்வான்ஸ் பார்ட்டியில் இருக்காங்களோ, அவங்களும் அந்த பிரம்மா போஜனத்துக்கு ஏங்குவாங்களாம், அவங்களும் வருவாங்க, அதனால் கூட்டம் கூடுது அப்படின்றார். பிரம்மா போஜனத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது, அவங்களாம் போஜனத்தை ஸ்வீகரிக்க வராங்க. சன்னியாசிகள் பிரம்மத்தையே நினைவு செய்கிறாங்க, அவர்களுடைய தர்மமே தனிப்பட்டதுன்றார். அவர்கள் எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள், ஏன்னா வீடு வாசலை மட்டும் விட்டுட்டு போகிறாங்க. உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசம். ஏன்னா நீங்கள் இந்த முழு பழைய உலகத்தையுமே சந்நியாசம் பண்ணுறீங்க, மறக்கிறீங்க புத்தியின் மூலமாக. நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். வீடு குடும்பத்தில் இருந்து கொண்டே புத்தியில் இப்பொழுது நாம் சாந்தி தாமம் வழியாக சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும் என்பது இருக்கிறது. அவங்க அதே போல் ஆத்மா தான் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆத்மாவில் எதுவும் ஒட்டுறதில்லை அப்படின்றாங்க.
ஆத்மாவில் எதுவும் ஒட்டுறது இல்லை. ஏன்னா ஆத்மா தான் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறதுனால ஆத்மாவில் எதுவும் ஒட்டுறது இல்லை அப்படின்றாங்க. இது கூட அவங்களுடைய தலைகீழான அர்த்தம் அப்படின்றார் பாபா. ஆனால் இப்போ நான் அந்த ஹம்சோ சோகம்னுடைய அர்த்தத்தை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். நாம் தான் அந்த தேவதையாக இருந்தோம், இப்போ நாம் தான் அந்த மாதிரி ஆக போகிறோம் அப்படின்ற அந்த அர்த்தத்தை அப்பா சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதே போல் ஆத்மாவாகிய நான் பரம்பிதா பரமாத்மாவினுடைய குழந்தையாக இருக்கேன். முதல்ல நாம் சொர்க்கவாசி தேவதைகளாக இருந்தோம். பிறகு சந்திரவம்ச சத்திரியர்களாக ஆனோம். 2500 ஆண்டுகள் முடிந்து பிறகு வைஷ்யர் ஆனோம். பிறகு சூத்ர வம்சத்தவர்களாக விகாரிகளாக ஆனோம். இப்போ நாம் பிராமணர்கள், உச்சி குடிமைகள், அதாவது உயர்ந்த நிலையில் இருக்கோம். இறைவனுடைய குழந்தைகள்ன்ற அந்த ஹையஸ்ட் போஸ்டிங்கில் இருக்கிறோம். நம்ம 84 பிறவிகளினுடைய குட்டி கர்ணம் விளையாடுறோம். இது குட்டி கர்ணத்தினுடைய ஞானமாகவும் இருக்குது. முன்பெல்லாம் தீர்த்தங்களுக்கு போகிறாங்க அப்படின்னா இப்படி குட்டி கர்ணம் போட்டுகிட்டே அடையாளம் போட்டுகிட்டே போவாங்க. ஆனால் உங்களது தான் இப்போ உண்மையான தீர்த்த யாத்திரை அப்படின்றார் பாபா. அதே போல் நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் அப்படின்றார். எல்லாருக்குமே வழி சொல்கிறீங்க. இந்த மாதிரி பாபாவை நினைவு செஞ்சீங்க அப்படின்னா சாந்தி தாமத்துக்கு போவீங்க அப்படின்ற அந்த வழியை சொல்கிறீங்க. சாதுக்கள் சந்நியாசிகள் போன்ற அனைவரும் சாந்தி தாமம் செல்வதற்காகத்தான் உழைக்கிறார்கள். ஆனால் யாருமே போக முடியாது. எல்லாருமே மொத்தமாக ஒன்றா லாஸ்ட்டாக தான் போக முடியும். பாபா தான் கூட்டிகிட்டு போவார். நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆவீர்கள், தேவதைகள் அல்ல. ஆனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு மாயையோடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அங்கே அந்த உலகத்தில் சண்டை நடந்தது அப்படின்னா அதில் யார் பலசாலியாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட அந்த ஆப்போனன்ட் பார்ட்டி வந்து போயிட்டு சரணடைஞ்சிருவாங்க. அதே போல் பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் யாருடைய காலில் சரணடைகிறீங்க? ஆண் பெண் இரு பாலரும் சொல்கிறார்கள், நாங்கள் தங்களுடைய காலில் சரணடைகிறோம். என்னுடையவர் ஒரே ஒரு சிவபாபா தான், வேறு யாருமே இல்லை அப்படின்னு பாபா கிட்ட வந்துடுறீங்க. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர் தான் அல்லவா? அந்த ஒருவருடைய குழந்தைகள் நீங்கள். உண்மையில் நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆகையால் தங்களை தேவதைகள்னு சொல்லிக்க முடியாதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க. அந்த தர்மமே இப்போ மறைஞ்சிடுச்சு அப்படின்றார். ஆத்மாவின் சிம்மாசனம் இரு புருவ மத்தியாகும். இதனை அழிவற்ற சிம்மாசனம் என்று சொல்லப்படுகிறது. அழிவற்ற ஆத்மா இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கு. இது மண்ணாலான பொம்மை. இந்த உடல் முழு நடிப்பு ஆத்மாவில் தான் நிறைஞ்சிருக்கு. நான் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தியை கொடுப்பதற்கு வருகிறேன் என தந்தை கூறுகின்றார். நாம் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியின் ஆஸ்தியை பெறுவதற்கு வந்துள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நீங்கள் 21 தலைமுறைக்கு தேவதையாக ஆகிறீங்க. அங்கே துக்கம்ன்ற பெயரே இருக்காது. அது சுகதாமம், ராமராஜ்யம்னு சொல்லப்படுது. இது துக்கதாமம், ராவணராஜ்யம். கீதையில் கூட பகவானுடைய வாக்கியம் இருக்குது இல்லையா? ஹே குழந்தைகளே, தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுங்க, தன்னை ஆத்மானு புரிஞ்சு என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு. உங்களுடைய உண்மையிலும் உண்மையான இறை நண்பன் அவர் ஆவார். இது விந்தையான விஷயம் அல்லவா? அதாவது எது விந்தையான விஷயம் அப்படின்றாருன்னா பாபா, இப்போ பாப்புலேஷன் பர்த் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மனிதர்கள் எவ்வளோ மண்டையை உடச்சிக்கிறாங்க. ஆனால் எல்லையற்ற தந்தை எப்படி ஈஸியாக குறைச்சிடுறாரு. முழு உலகத்துலேயும் பார்த்திங்கன்னா சத்யுக ஸ்டார்டிங்கில் 9 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. மற்றபடி இவ்வளோ கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறதே கிடையாது. இதுதான் விந்தையான விஷயம் அப்படின்றார். ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தினுடைய ஃபவுண்டேஷனை மட்டும் போட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் விநாசம் செய்திடுற அப்படின்றார். இந்த 84 பிறவி சக்கரத்தை நல்ல விதத்தில் புத்தியில் நிறுத்தணும் அப்படின்றார். இது சுயதர்ஷன சக்கரம். சாஸ்திரங்களில் கிருஷ்ணரை பற்றி ஹிம்சையான விஷயங்களை எழுதிட்டாங்க. ஏன்னா அவர் சுயதர்ஷன சக்கரத்தால் விட்டு கொன்னதாக எழுதிட்டாங்க. இது கூட நிந்தனையாக ஆகுது இல்லையா அப்படின்றார். எவ்வளோ ஹிம்சையாளராக மாற்றிட்டாங்க. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இரட்டை அகிம்சையாளராக ஆகுறீங்க. அமைதி மற்றும் தூய்மையினுடைய பலம் உடையவராக இப்போ ஆகுறீங்க. இப்போ இந்த சரீரத்தை விடுவீர்கள், பிறகு வாயில் தங்க கரண்டி இருக்கும் என பாபா புரிய வைக்கிறார். அதாவது நம்முடைய அடுத்த பிறவி அமரலோகம் சத்யுகத்தில் இருக்கும். அதுதான் கோல்டன் ஸ்பூன் இன் மவுத் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே துக்கத்தினுடைய விஷயம் எதுவும் நடக்கிறது கிடையாது. மற்றபடி அந்த செல்வத்தில் வேரியேஷன் இருக்கும். பிரஜைகள்கிட்ட செல்வம் குறைவாக இருக்கும், ஆனால் மற்றபடி சுகம் இருக்கும். அங்கே கூட ஆயுள் நீண்டதாக இருக்கும் அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், பாபாவின் நினைவின் கூடவே குஷியாக இருப்பதற்கு 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். சுயதர்ஷ்ண சக்கரத்தை சுற்ற வேண்டும். இறைவனை தங்களுடைய உண்மையான நண்பனாக்க வேண்டும். 2வது பாயிண்ட், இரட்டை அகிம்சையாளராக ஆவதற்காக குற்றப்பார்வையை மாற்றி குற்றமற்ற பார்வையாக மாற்ற வேண்டும். நாம் ஆத்மாக்கள் சகோதரர்கள் என்ற பயிற்சியை செய்ய வேண்டும். பாபா வரதானம் தராங்க. சர்வசக்திவான் பாபாவை இணைந்த ரூபத்தில் கூடவே வைத்திருக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. சர்வசக்திவான் பாபாவை தங்கள் கூடவே இணைந்த ரூபத்தில், கம்பைன்ட் ரூபத்தில் யார் வச்சுருக்காங்களோ அவங்க வெற்றி மூர்த்தி அப்படின்ட்டார் பாபா. விளக்கத்தில் சொல்கிறாரு, எந்த குழந்தைகளோடு சர்வசக்திவான் தந்தை இணைந்த ரூபத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு சர்வசக்திகள் மீது உரிமை உள்ளது. மற்றும் எங்கே சர்வசக்திகள் உள்ளனவோ அங்கே வெற்றி இல்லை என்பது நடக்க முடியாதது. சதா பாபாவுடன் இணைந்திருப்பது குறைவாக இருந்தால் வெற்றியும் குறைவாக இருக்கும். சதா துணையில் இருக்கக்கூடிய அவினாஷி துணைவரை கூடவே வைத்து கொள்வீர்களானால் வெற்றி பிறப்புரிமையாகும். ஏனென்றால் வெற்றி மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு முன்னும் பின்னும் சுற்றி கொண்டே இருக்கும். ஸ்லோகன், யார் விகாரங்கள் என்ற அழுக்கை தொடுவது கூட இல்லையோ அவர்கள்தான் உண்மையான வைஷ்ணவர்கள் ஆவர். அச்சா. ஓம் சாந்தி.